அனைவருக்குமே இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி சந்தோஷம் துக்கம் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அதை அவரவர் எப்படி கையாள்கிறார்களோ என்பதைப் பொறுத்துதான் அவரவர் வாழ்க்கையில் அவர் எப்படி வெற்றி பெறுகிறார் என்பது காரணமாக இருக்கும். எனவே என் பிரியமான குழந்தையே, உன் மனதில் சூழ்ந்து இருக்கும் விரக்தி, சோர்வு, தன்னம்பிக்கை இல்லாமை அனைத்தையும் முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு கண் உறங்கும் முன், நீ இன்று உறங்கும் முன் இதை முழுவதுமாக கேள். நம்பிக்கையோடு கேள். இன்று இரவு ஒரு அசரீரி வாக்கு உன் காதுகளுக்கு கேட்கும். அது மட்டுமல்லாமல் மங்கள வாத்தியத்துடனே நாளை உன் பொழுது விடியும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் பொழுது நல்லபடியாக விடியும். அந்த விடியல் உனக்கான விடியலாகவே இருக்கும். இதுவரை நீ ஏங்கிய அனைத்தும் ஒவ்வொன்றாக உனக்கு நிகழத் துவங்கும். உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கி வரத் துவங்கும். அதற்கான அறிகுறி இன்று இரவே உன் காதுகளுக்கு வந்து எட்டும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நம்பிக்கையோடு. இதுவரை கண்களில் தூக்கத்தை தழுவாமல் இருந்த உன் கண்கள் இன்று இரவு நிம்மதியாக தூங்கு. நாளை உனக்கான பொழுது உனக்காகவே விடியும். நம்பிக்கையோடு இரு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையானாலும் கூட எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனம் நிம்மதியாக இருந்தாலே மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் தானாகவே வந்து குடிக்கொள்ளும் உன் மனதில். தூக்கமின்றி உணவு இன்றி இதுவரை போராட்ட வாழ்க்கையாகவே வாழ்ந்து கொண்டிருந்த இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் அதிசயமும் அற்புதமும் ஒவ்வொன்றாக நிகழத் துவங்கும். அந்த அதிசயத்தை நீ கண்குளிர பார்க்கப் போகிறாய். அந்த அசரீரி வாக்கு இன்று இரவு உன் காதுகளுக்கு வந்து எட்டும்.